இவ்வளோ போராட்டம் அவ்வளோ பேரை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ ஜென்ரல் கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ரெண்டாவது, பெய்ரலி நகரத்தினுடைய மேஜிஸ்ட்ரேட் அலங்கார் அக்னிஹோத்ரின்ட்டு ஒருத்தர் இந்த யூஜிசியினுடைய புதிய விதிமுறைகளை எதிர்த்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒரு நீதிபதி. அவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்ட பிறகு நீங்கள் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டமானது. ரெண்டாவது, அவர் கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த ராஜினாமா கொடுத்த பிறகு நான் அந்த அறையிலிருந்து உண்மையில் எப்படி தப்பிச்சு வந்தது தம்புராம் புண்ணியங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னோட ராஜினாமா கொடுத்த பிறகு என்னை உக்காரு அப்படின்னு சொல்லி என்னை பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்தது பெரிய புண்ணியம், என்னது நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பூதாகரப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை. நிஜமாலுமே இது போராடுறது மாணவர்கள் தான் போராடுறாங்களா, இல்லை இதுக்கு பின்னால் ஏதாவது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கா? ரொம்ப சிம்பிளான விஷயங்க அது. ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி மாணவர்கள் வருவதை பாரதிய ஜனதா பார்ப்பனர் கூட்டம் விரும்பவில்லை. இதை இந்த 10 வருஷமா நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். நீங்க ஒரு பியூட்டியை பாருங்களேன். இந்த மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் அல்லவா, அதற்கான தீர்வுகள் எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னா நிறைய விடை கிடைக்காம தான் போயிருக்கு. தொடர்ந்து ஒரு பதிவை நான் சொல்றேன். 2018 23 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐஐடிங்கிறது நம்ம பிரீமியம் இன்ஸ்டிடியூஷனா நம்ம கன்சிடர் பண்றோம். 33 பேர் இறந்திருக்காங்க. என்ஐடியில் 24 பேர் செத்து போயிருக்காங்க. ஐஐஎம்ல 4 பேர் செத்து போயிருக்காங்க. குறிப்பா ரோஹித் வெமுலா, தமிழ்நாட்டில இருந்து முத்துகிருஷ்ண, எய்ம்ஸ்ல சரவண, இந்த 3 மரணங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியல. நீங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா இன்னார்தான் குற்றவாளின்னு நீங்க நிறுத்தி ஒரு தண்டனையை பெற்று தரணும் இல்லையா? அந்த பொறுப்புணர்வு இருக்கு இல்ல? இறப்பு இல்லையா அது? ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். அதற்கு பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? அப்படி நடக்காம பாதுகாப்பா இருக்க வேண்டியதான அரசினுடைய பொறுப்பு. அதை இந்த அரசு செஞ்சுச்சா? செய்யல. மாறா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இதை ஊக்கப்படுத்துறாங்க. 2 விதமா இந்த காலேஜஸ்ல பிரச்சனை இருக்கு. பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த உயர் வகுப்பினர்ல தான் மெஜாரிட்டி ப்ரொஃபசர்ஸுமே இருக்கிறாங்க. சரி, இந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு என்ன பிஹேவியர்னு கேட்டீங்கன்னா, உனக்கெல்லாம் எதுக்குடா படிப்பு, அந்த ஆட்டிடியூட்ல அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வரக்கூடிய மாணவர்களை இல்ட்ரீட் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது, இப்ப இவன் அந்த உயர் வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கான வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வட மாநிலங்கள்ல தான் அதிகமா இருக்கு. தமிழ்நாடு போன்ற பகுத்தறிவு இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் அதிகமா இருக்குன்னா இல்ல, ஏன்னா சட்டையை பிடிச்சிருவான். இங்கெல்லாம் அதை செய்ய முடியுமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க தந்தை பெரியார் இருந்தாங்க. இங்க இந்த 4 மாநிலங்களும் பெரிய அளவுல பகுத்தறிவு பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கு. ஆனா வட மாநிலங்கள்ல இன்னமும் சத்துர்வேதி, திரிவேதி, புரோஹித்து இவங்களோட டாமினேஷன் அந்த உயர் வகுப்பினர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பிராமணர்களும் உயர் வகுப்பினர்களும், இந்த தாக்கூர், இந்த என்னது இன்னும் அந்த அகர்வால், இப்படி உயர் வகுப்பினர் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. இவர்களுடைய டாமினேஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்களை அந்த காலேஜ்ல படிப்பை கண்டினியூ அலோவ் பண்றது கிடையாது. நீ 5th ஃப்ளோருக்கு போடா, உனக்கு என்னடா 2nd ஃப்ளோர்ல வேலை, நாங்கெல்லாம் டக்குன்னு இறங்கி வெளியே போகணும், நீ மேலே போ. அடுத்து எங்க சாப்பாட்டுல நீ எங்கடா இங்க உட்கார்ந்துருக்க எங்களோட சமமா? இப்படிப்பட்ட ஒரு ஒரு மறைமுகமாக இல்ல, நேரடியாகவே அவங்களை இல்ட்ரீட் பண்ற பிஹேவியர் இருந்து, உனக்கு எதுக்குடா படிப்புன்னு ஆசிரியரும் சேர்ந்து அவனை சிரமப்படுத்துகின்ற நிலைகள் பல நடந்து, அப்படி நிலையில தான் அந்த மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு கோர்ட்ல சொல்லி 1 முறை இல்ல 2 முறை ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல ப்ரீவியஸ் ஜட்ஜஸ் இருந்தப்ப கோர்ட்டுக்கு இந்த இறப்புக்கெல்லாம் நீதி கேட்டு அந்த தாயும் தகப்பனும் போய் போராடினதனுடைய விளைவு தான் இந்த சட்டத்தை நீங்க இயற்றி கொண்டு வரணும்னு கட்டாயப்படுத்துச்சு கோர்ட். ஓகே, என்ன நிலையில இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இல்ல எனக்கு ப்ரீவியஸ் சீஃப் ஜஸ்டிஸ் மேல செருப்பு எடுத்து அடிச்சிட்டு எவ்வளவு அசால்ட்டா வெளியே போனாங்க. கேட்டா கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. உயர் வகுப்பினருடைய திமிரு எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா?
அப்ப பாரதிய ஜனதா அரசு என்ன செய்கிறதுனா ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது. நான் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கிறேன், என்னால கொடுக்காம இருக்க முடியாது, எனக்கு எஸ்சி எஸ்டியினுடைய வாக்குகள் எனக்கு தேவை, எம்பிசியினுடைய வாக்குகள் எனக்கு தேவை, அதற்காக ஒரு நாடகம் மாதிரி இதை நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு சிஜேஐ மூலியமா இன்ஃபேக்ட் கோர்ட் தன்வசப்படுத்தி வச்சிருக்குன்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா? இதை நிறுத்தலாமா? எவ்வளவு பெரிய அநியாயம் அது! அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டாமா? அந்த பொறுப்பு கான்ஸ்டிடியூஷன் அண்ணன் சொன்னாங்களே, கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஜட்ஜஸ்க்கு இருக்குல்ல, அதுபடிதானே சார் நீங்க செயல்படணும். இங்க ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, சனாதனத்தை மனதில் நிறுத்தி தான் என்னுடைய தீர்ப்புகளை வழங்குவேன்னு சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் படி வழங்குவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. வேர் இஸ் ஜுடிஷியல் மூவிங் டு? ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் எதை நோக்கி நகருகிறது? பெரும் கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த விவகாரம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஷ்யூவை எடுத்தாங்க அப்படின்னா அதை மத ரீதியாக கொண்டு போறாங்க. நாங்க இங்க 80% பீப்புள் இருக்கிறோம். இப்ப சமீபத்தில் சனாதனம் குறித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர் ஸ்ரீமதி, மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதியினுடைய உத்தரவு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80% இந்துக்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் போராடிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஹராஸ் பண்றாங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய தீர்ப்பினுடைய சாராம்சம். சரியா? அப்படிதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அப்போ 80% இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த இஷ்யூல, இந்த யூஜிசியினுடைய இந்த புதிய விதிமுறைகள் இந்த விவகாரத்தில் ஜாதியாக பிரிஞ்சுட்டாங்களா? நீங்க பிரிக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் எதுவும் தப்பா கேட்கல. எக்கனாமிக்கல் இப்ப 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்ததே பெரிய தப்பு இல்லையா? இல்ல சார், இதுல பாருங்க, டெஃபினேஷன்ல பாயிண்ட் நம்பர் சில கொடுக்குறாங்க, caste based discrimination means discrimination only on the basis of the caste or tribe against the members of the scheduled caste, scheduled tribes and other backward classes னு போட்டாங்க, ஓபிசின்னு போட்டாங்க. இப்ப சார் சொன்னாரு இது இவ்வளவு நாள் தனித்தனியாக இருந்தது, இப்ப இதை ஒன்னாக்கிட்டாங்கன்ட்டு. இப்ப இந்த போராட்டம் நடப்பது அப்படின்னா இங்க ஜெனரல் கேட்டகரின்னு போடுன்னு கேக்குறாங்களா? அப்படிதான் கேக்குறாங்க. ஆமா, நீங்க நான் என்ன கேக்குறேன், எத்தனை இன்சிடென்ட்ல அவர்களை உயர் வகுப்பினர் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கடந்த கால நிகழ்வுகள்ல பட்டியலிடுங்களேன். அதனால அவசியம் எங்க ஏற்படுது? நீங்க அவனை நேருக்கு நேர் நிக்க வச்சு 2 பேரும் டே உனக்கு எதிர்த்தா இவன் சாட்சி சொல்றான்டா பாத்துக்கடா, இவன் இதை சொல்றான், நீ உண்மையா ஒத்துக்கன்னு சொல்லி 2 பேரும் நிக்க வச்சு கேட்க முடியுமா ஒரு விசாரணை? அதாவது இது என்னன்னா, உயர் ஜாதி வகுப்பினர் அப்படிங்கிறவங்களும் நாங்களும் சாதி ரீதியாக இழிவுபடுத்தப்படுகிறோம், அதனால எங்களையும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். புரியுது. நாட்டுல நான் கேட்கிறேன், உயர் வகுப்பினர்கள் பிராமணர்களை இழிவுபடுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துருச்சு அப்படின்னு இதுவரைக்கும் எங்கேயாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கா? இல்ல எங்கேயாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா வடநாட்டுல? நான் கேட்கிறேன். ஓகே 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 சார், இந்த வக்ஃப் சட்டத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதில் மெம்பரா இருக்கலாம், அந்த போர்டுல மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை போல, யார் டிஸ்கிரிமினேஷன் செய்கிறார்களோ, யார் ஜாதிய பாகுபாட்டோடு அடுத்தவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த உயர் சாதி சமூகத்தினரும் இந்த கமிட்டிக்குள்ள இருக்கணுங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமேவா? அதுதான் இதுக்கான டோட்டலி டிஃபரண்ட்ங்க. புரியுது. வக்ஃப் வாரியத்துல அவர்களுக்குரிய அந்த சமுதாயத்தினுடைய சொத்துக்களை, அந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கு மாற்று நம்பிக்கை உள்ள, இல்ல ஒரு சனாதனத்தை அண்ணன் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கக்கூடியவரை கொண்டு உள்ள போட்டு அதுல தீர்ப்பு வழங்கு, அது சொல்ல முடியாது. ஆனா இது அதுலயும் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எனி எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது எக்ஸ்பர்ட் இவங்க சொல்றது அந்த டிராமா எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கறதுங்கிறத எதுக்குன்னா அதை குட்டையை குழப்பறதுக்கு, அதுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு. இப்ப நான் நேரா இந்த விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். இவங்களுக்கு இந்த தேர்தல் முடிகின்ற வரை இந்த ஆயுதம் தேவைப்படுகிறது. என்ன பாருங்கள், நாங்கள் எஸ்சி எஸ்டியினருக்காக, எம்பிசிக்களுக்காக எங்களுடைய குரல்களை கொடுத்திருக்கிறோம். நாங்க இந்த இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு இப்ப நடக்கக்கூடிய மாநிலங்களின் தேர்தல்ல பிரச்சாரம் செய்வதற்காக திட்டமிட்டு
இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது தீர்ப்பு வருமா, அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டேலே கண்டினியூ ஆகுமா, இல்ல இந்த எலெக்ஷன்ல முடிச்ச பிறகு அவங்களுக்கு தேவையான மாதிரி ஆமா இருக்கலாம்னு சொல்லி அது ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு இவங்களும் அமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்களாங்கிறது போக போக தான் பார்க்கணும். இப்போதைக்கு என்னன்னா ஒரு டிராமாவை பாரதிய ஜனதா செஞ்சிருக்கு. அப்படி மட்டும்தான் இதை பார்க்கணுமே ஒழிய இவர்களுக்கு இந்த அக்கறை, இவர்களுக்கு இந்த நோக்கம் இருந்திருக்கிறதா கடந்த காலங்களில் சொல்லி என்னைக்கு எடுத்து பார்த்தாலும் இல்லவே இல்லை. இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா. அப்படிதான் எடுத்துக்கணும். இத இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேசும் பொழுது அண்ணன்லாம் சொன்னாங்க, இல்ல அவங்க இருக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து அண்ணன் சொன்னாங்க. அண்ணா நீங்க தமிழ்நாடை வச்சு பேசாதீங்க, கர்நாடகா வச்சு பேசாதீங்க, ஆந்திரா வச்சு பேசாதீங்க. நான் யூபி டிராவல் பண்ணியிருக்கேன், நான் கான்பூர் போயிருக்கேன், நான் நாக்பூர் போயிருக்கேன், நான் பல்வேறு மாநிலங்களில் நான் வந்து மும்பையில் நான் ஒரு சில மாதங்கள் இருந்திருக்கேன், நான் டெல்லியில் இருந்திருக்கேன், இப்படி பல்வேறு மாநிலங்களில் இருந்திருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு எஸ்சி எஸ்டி தம்பியை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு மேடையில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு, தம்பி நீ என்னடா பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற, உங்கள் ஆளுக்கு என்னடா பண்ணுறாங்க, அண்ணே செருப்பு போட்டதே எங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்குண்ணே. எந்த ஊரில்? ராமர் அயோத்தியில் செருப்பு போட்டதை மட்டுமே அண்ணன் சொன்ன மாதிரி நாமெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி செருப்பு போட்டோம். இன்னைக்குதான் அவன் செருப்பே போட்டிருக்கான். அப்ப அந்த 50 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு ஆதிக்க சக்தியா அவங்க இருந்து எப்படி இருந்தாங்களோ இங்க 3% ஆறதுனால நம்மளால வந்து அவர்களால் இங்க டாமினேட் பண்ண முடியல. ஆனா அங்க 22% சொன்னாரு. அப்ப அவனோட டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய டிராமாவை நிறைவேற்றி இருக்கு பாரதிய ஜனதா. இதற்கு ஜுடிஷியலும் ஒத்து போயிருப்பதாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா வருகின்ற தீர்ப்புகள் எல்லாம் அதை நோக்கி தானே நகருது. ஒரு அண்ணா சொன்ன மாதிரி இங்க சனாதனத்தை அவ்வளவு விளக்கமா பேசினார்ல, ஒரு ஜட்ஜி இங்கே உட்கார்ந்துட்டு நான் சனாதனத்தை மனதில் நிறுத்தி தான் தீர்ப்புகளை வழங்குகிறேன்னு சொல்றாரு. அதை நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல. எவ்வளவு பெரிய தப்பு அது. நீங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும் இல்லையா? உடனே கான்ஸ்டிடியூஷன் என்னத்துக்கு இருக்கு? இந்திய இறையாண்மைக்கு இது ஒரு கேள்விக்குறியாகாதா? என்ன சார் நியாயம் அது? எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன், இது பெரிய நாடகம். ஆனா உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை பார்த்து சொல்றேன், ஏமாந்துராதீங்க. பாரதிய ஜனதா நடத்துகின்ற இந்த நாடகங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க. கவனமா இருங்க. இது போல பொய் சொல்லி கடந்த காலங்களில் அவர்கள் ஏமாற்றிய வரலாறு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய சொந்தங்களை தான் நான் கேட்கிறேன். மாறன் சார், நீங்க இது வந்து இந்த யூஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பொருத்தமானது தான். கரெக்டா சார்? எல்லாருக்கும். நீங்க வந்து ஒரு அட்டானமஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நீங்க இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நீங்க போஸ்டல் மூலமாக நடத்தக்கூடிய பாடத்தை கூட நீங்க நடத்த முடியாதுன்னு சொல்லுது இதனுடைய விதிகள். கரெக்டா சார் நான் சொல்றது? நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த போராட்டம் எங்க நடக்குது அப்படின்னா, நீங்க தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இங்க எங்கேயுமே நடக்கல சார். இதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல நடக்கல, வடகிழக்கு மாநிலங்கள்ல நடக்கல. ஏன்னா அங்க பெரும்பாலும் எஸ்டி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, அங்க நடக்கல சார். மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் நடக்குதே சார். அதுக்கு வந்து சார் சொல்லக்கூடிய காரணம் தான் நிஜமாலும் காரணமா சார்? அங்க பெரும்பான்மையாக இந்த ஜெனரல் கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த போராட்டம் நடக்குதா? கண்டிப்பா ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு எங்க மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்க இக்னோரன்ஸ் தான் அவங்க நினைப்பாங்க. அதை புரியுது. ஜென்ரலா வந்து அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, மெஜாரிட்டி இருக்கும், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லம் போது அவங்க அப்பர் ஹேண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லா இடத்துலயும் அப்பர் ஹேண்டா இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல அப்பர் ஹேண்டா இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஜஸ்டிஸ் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல் இருக்கு இல்லையா? அந்த ஜஸ்டிஸ் வரும்போது அவங்க பண்றாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க யாரு எங்க போராட்டம் பண்ணாலும் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் அந்தந்த கமிட்டியை அமைச்சு அவங்க யூஜிசிக்கு சப்மிட் பண்ண போறாங்க. இது ஸ்டே வாங்கியிருக்கு, அந்த ஸ்டே தான். ஸ்டே வந்த பிற்பாடு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா யூஜிசி மறுபடியும் சர்க்குலர் அனுப்புவாங்க. எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன எகெயின்ஸ்ட் வந்தாலும், ஐஐடி இருந்தாலும் சரி தான், ஐஐஎம் இருந்தாலும் சரி தான், மற்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி யாராக இருந்தாலும் சரி தான், ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் காலேஜஸும் அவங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண தான் போறாங்க. சார் இப்போ நீங்க இதெல்லாம் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க, 2-3 மாசத்துல இது அப்படியே ஒரு 2 டிலே பண்றாங்க. டிலே பண்ணிட்டு இந்தந்த அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு
அவங்க இதை அமெண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கோர்ட்டும் அதை ஒத்துக்குச்சுன்னா அப்ப எல்லாருக்கும் பாதிப்புல தான் அது முடியும். இல்ல இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இல்ல நம்ம இப்படியே நடக்குமா அப்படிங்கறது வைக்காதீங்க. ராஜா ஒரே நிமிஷம், ராஜா நான் முடிக்கிறேன் ப்ளீஸ். ஏற்கனவே சொன்ன கருத்தை மீண்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அண்ணே டெத்து கிட்டத்தட்ட 70 பேர் செத்துருக்காங்கண்ணே, ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாருமே SC ST தானே. ஆனா மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் ஒருத்தர் 2 பேர் இல்ல. நீங்க வந்து அதிகமா இல்லன்னு சொல்லி நீங்க வந்து பதிவை பண்ணாதீங்க. சூசைடுக்கு போறதுக்கு அல்லது ஒருத்தர் செத்து போறதுக்கு என்ன சார் காரணமா இருக்க முடியும்? ஒண்ணு கொலை செய்யப்படணும், இல்ல சூசைட் பண்ணிக்கணும். இது 2 தவிர வேற காரணம் இருக்க முடியாது இல்ல. ஏன் ஒருத்தர் அந்த முடிவுக்கு போவான்? பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது அல்லது ஜாதிய ஆதிக்கம் இருக்கின்றவர்கள் அவனை கொன்றுக்கணும். இது 2 தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இருக்க முடியுமா? அப்ப இத்தனை டெத் நடக்குது. இல்ல சார் நான் முடிக்கிறேன். நீங்க உயிரிழப்பு வேணா செத்துருக்காங்க. நான் சொல்றேன் சார் முடிக்கிறேன். இன்னைக்கு வந்து 300 ஸ்டூடண்ட் வந்து இறந்திருக்காங்க சொல்றாங்க இல்லையா? புரியுது. அந்த 300 ஸ்டூடண்ட் வந்து எல்லாருமே SC ST கிடையாது. அப்படி அந்த வன்கொடுமையில இறந்திருந்தாங்கன்னா அதுக்கான மற்ற கம்யூனிட்டி இறந்திருக்கா, அவரோட ஸ்ட்ரெஸ் லெவல், அவருடைய வே ஆஃப் என்விரான்மென்ட், அவரோட மனநிலைகள் கரெக்ட் பண்ணி சொல்றேன்.